வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோங்க. நேற்று குரு பேச்சு விழா நல்லபடியாக நடந்தது இல்லைங்களா? அதுக்காக நாங்கள் சென்னையில் இருக்க பாடி சிவன் கோயிலுக்கு போயிருந்தோம். இந்த சிவன் கோயில் பேர் என்னென்னா பாடி திருவலிதாயம், அதாவது திருவல்லீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு பேர். இங்கே இருக்க சிவன் ரொம்பவுமே சக்தி வாய்ந்த ஒரு சிவனுங்க. அதாவது இந்த கோவிலே ஒரு பரிகார தலமாக சொல்லுவாங்க. குரு பகவானுக்கு ரொம்பவும் உகந்த ஒரு கோவில், ரொம்பவும் பழமையான மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில். நாயன்மார்களால் பாடல் பெற்ற வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தலம் இது. பரத்வாஜ முனிவர் குரு வடிவமாக இங்கே பிரார்த்தனை பண்ணதாகவும், அதனால தான் இதுக்கு திருவலிதாயம் அப்படின்ற பேர் வந்ததாகவும் சொல்லுவாங்க. தட்சிணாமூர்த்தியும் குரு பகவானும் இந்த சந்நிதியில் தனித்தனி சந்நிதியில் இருக்காங்க. பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க. குரு தோஷங்கள் இருந்தால் அது நீங்கிறதுக்காகவும், கல்வி, அதாவது குடும்ப நலன், அதுக்காக வேண்டிக்கிறவங்களும் இங்கே நிறைய பேர் பரிகாரங்கள் செய்கிறாங்க. இந்த தலம் ரொம்பவும் பிரார்த்தனைக்கு உகந்த ஒரு இடமா இருக்கிறது. குரு பேச்சு வருஷம் ரொம்பவும் சிறப்பாக இங்கே நடக்குங்க. அந்த நேரத்தில் குரு பகவானுக்கு விசேஷ பூஜைகளும் பரிகாரங்களும் அர்ச்சனைகளும் நடக்கும். லட்சார்ச்சனைகள் பூஜைகள் ரொம்ப விமர்சையாக நடக்குங்க. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று குரு பகவானோட அருளை பெற்றுட்டு போவாங்க. நாங்கள் பகல் நேரத்துலையே போயிட்டோங்க. ஏன்னா ஈவினிங் டைமில் போனோன்னா ரொம்பவும் க்ரௌடாக இருக்கும். நம்ம கூட்டத்தில் சரியாக சாமியை பார்க்க முடியாது. அப்படிங்கிறனால ஓரளவுக்கு மதியான நேரமே போயிட்டோம். வெயிலில் நிறைய பேர் வந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் போயிருந்தோம். ஆனால் அந்த சமயத்துலேயே அவ்வளோ வெயில்லையுமே நிறைய க்ரௌடு இருந்தது, நிறைய கூட்டமே இருந்ததுங்க. நாங்கள் லைனில் நின்று சாமியை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கே நீங்கள் கோவிலை சுற்றி வரும்போது பின்னாடி பக்கம் வந்தீங்கன்னா நிறைய புறாக்கள் இருக்கும். அந்த புறாக்களுக்கு பக்தர்கள் நிறைய பேர் கோதுமை, அரிசி, உடச்சிக்கல்ல அந்த மாதிரி பொருட்களை கொண்டு போடுவாங்க. அதே மாதிரி நாங்களும் கொண்டு போயிருந்தோம். அவங்களுக்கு நானும் என்னோட கணவரும் சேர்ந்து புறாக்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு அதை சாப்பிட்றத பார்த்து ரசிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுலேயே ஒரு புறா பாருங்களேன், என் கணவர் கையில் வச்சார். அது எவ்வளோ நம்பிக்கை அழகாக அந்த கையில் உட்காந்து சாப்பிட்றது பார்த்திங்களா? அந்த ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. நீங்களும் இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போங்க. ஒரு தடவையாச்சும் நீங்கள் போயிட்டு இந்த குரு பகவானை வழிபட்டு நீங்களும் வாழ்க்கையில் எல்லா நலமும் வளமும் பெறணும்னு நாங்கள் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறோம். மிகவும் நன்றிங்க.